உங்க அப்பா அவர் சொல்லுவாராம், உழைப்பின் சின்னம் பாராம். இப்போ பார்த்துருந்தா சாதனையின் சின்னம் பாராம். என்னோட 60 ஆண்டு கால பொது வாழ்க்கையை ஒரே சொல்ல குறிப்பிடுற மாதிரி தலைவர் கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்று சொன்னார். அவர் இன்னைக்கு நம்மோடு இருந்திருந்தா ஸ்டாலின் என்றால் சாதனை சாதனை சாதனைன்னு நெஞ்சு நிமித்தி கம்பீரமா சொல்லியிருப்பார். இவங்க அப்பா என்னைக்கு உழைப்பின் சின்னம்னு சொன்னார். இவர் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது அவரே எழுதியிருக்காரு, உங்களில் ஒருவனில் டீ வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னார். அண்ணாதுரை இவங்கெல்லாம் இருக்கும்போது சைக்கிளில் போய் டீ வாங்கிட்டு அதில் கொஞ்சம் காசு அப்படியே மொங்காம் போட்டேன்னு சொன்னார். ஆக மொங்காம் போட்டது அவருக்கு சின்ன வயசுலேருந்தே வந்திருக்கு. 50 பைசா ஒரு ரூபாயே மொங்காம் போட்டால் இப்போ என்ன லட்சக்கணக்கான கோடி ஆயிரக்கணக்கான கோடியை மொங்காம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க அப்பா இதில் எப்படி சாதனையாளர்னு சொல்லுவார்? இவங்க அப்பாவே சாதனை பண்ணலை, அப்புறம் இவர் எங்கே போய் சாதனை கழிச்சார்? எந்த இதை பண்ணார்? பார்ட் 2ல் என்னத்தை சொல்ல போகிறாரு? அதனால் உழைப்புன்னு சொன்னோன்னு இவர் சொன்னது எங்களுக்கெல்லாம் தெரியல. நான் அப்போ இருந்தே பார்க்குறேன். இவருக்கு மேயராக இருக்கும்போதெல்லாம் சும்மா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பார் வீட்டில். இங்கேயும் போக மாட்டார். அங்கே இளைஞரணி தலைவரும்பாங்க, செயலாளரும்பாங்க, ஒரு வேலையும் பண்ண மாட்டார். எல்லாமே அவங்க அப்பா பார்த்துக்குறாரு. ஒரு மேடையில் ஒழுங்காக பேச தெரியாது. அறிக்கை விடுறது கூட கீழே இருக்கிறவங்க எழுதி கொடுக்கணும். இன்றைக்கி படிக்கிறதே பார்த்து படிக்கிறாரு. இது கூட்டலில் இது வருது, இடிக்குது, பெருக்கல்ல இடிக்குது, எல்லாமே. இந்த லட்சணத்தில் இவரை போய் சாதனையாளர்னு என்ன சாதனை செஞ்சுட்டாருன்னு சொல்லுவாங்கங்கிறது எனக்கு புரியலை.